ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்து சேர்த்து எண்ணெயில் பொரிக்காமல் சுட சுட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யத்தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாம், காலை நேர பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு தரலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்து, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தை ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தாங்க, இடியாப்பம் கொழுக்கட்டெல்லாம் செய்வோம்ல அந்த பச்சரிசி மாவு சேர்த்துருக்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. கூடவே ஊற வச்ச உளுந்தையும் தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். சேர்த்து நல்லா மாவோடு கலந்துக்கங்க. இது மாதிரி எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்த பிறகு இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பிசைஞ்சிக்கங்க. இதில் மாவோட சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் தண்ணீர் அதிகம் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கங்க. தண்ணீர் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நல்ல சூடான தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி மாவை கலந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. மணமாகவும் இருக்கும், சாப்பிட நல்லா சுவையாக சாஃப்டாக வரும். இப்போ சூடு ஆறி எடுத்து கரண்டியை எடுத்துடலாம். கரண்டியை எடுத்துட்டு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. நல்லா கொதிக்க வச்சு தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். மாவு வெந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்ச பிறகு கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. ஒரு முறை தடவினீங்கன்னா போதும். நம்ம ஏற்கனவே மாவில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கோம், அதனால் கைகளில் ஒட்டி பிடிக்காது. இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு இது மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்து இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான தேங்காவில் பெரட்டி எடுத்துக்கங்க. ஒரு 1/4 கப் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே தட்டி தேங்காவில் பெரட்டி எடுத்துகிட்டு வந்து ஸ்டீமர் பிளேட்டில் அடிக்கிறதுக்கு அதை அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இட்லி பிளேட்லேயும் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சரியாக 10 நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன். நல்லா தேங்காய் உளுந்து மணத்தோடு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம். ரொம்ப அருமையான ஹெல்த்தியான மாலை உணவு ரெடி. சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்ல ஒரு ஃபில்லிங்கான மாலை உணவு, சத்தும் சுவையும் கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்போ ஒரே மாதிரி எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக செஞ்சு தராமல் இந்த மாதிரியும் சுவையாக செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.